ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 11 தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச அதோசுரா பிரத்யுபலப்த சேதச பரஸ்ய பும்சக பரயா அனுகம்பயா ஜக்னோர்பிருஷம் சக்ர சமீரன ஆதயஸ் தாம்ஸ்தான் ரணேயைர் அபிசம்ஹதா புரா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். அதோ அதன் பிறகு சுரா எல்லா தேவர்களும் பிரத்யுபலப்த சேதச அவர்களின் உணர்வை புதுப்பித்ததன் மூலமாக மீண்டும் புத்துணர்வு ஊட்டப்பட்டு பரஷ்ய பரமனின் பும்ச முழுமுதற் கடவுளின் பரையா பரம அனுகம்பையா கருணையால் ஜக்னோ அடிக்கத் துவங்கினார். பிருசம் மீண்டும் மீண்டும் சக்த இந்திரன் சமீரன வாயு ஆதய முதலானவர்கள் தான் தான் அந்த அசுரர்களுக்கு ரணே போரில் தாம்ஸ்தான் அந்த அசுரர்களுக்கு ரணே போரில் எவரால் அபிசம்ஹதா அவர்கள் அடிக்கப்பட்டனர் புரா முன்பு. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார். அதன் பிறகு முழுமுதற் கடவுளான ஹரியின் பரம கருணையால் இந்திரன் மற்றும் வாயு முதலான தேவர்கள் அனைவரும் உயிர்ப்பிக்கப்பட்டனர். புத்துணர்வு பெற்ற தேவர்கள் ஏற்கனவே தங்களை தோற்கடித்த அதே அசுரர்களை கடுமையாக அடிக்க ஆரம்பித்தார்கள். பதம் 2. வைரோச்சனாய சம்ரப்தோ பகவான் பாக சாசனக உதயச்சத் யதா வஜ்ரம் பிரஜாஹேதி சுக்ருஷு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். வைரோச்சனாய பலி மகாராஜனை அவரை கொல்ல சம்பிரப்த மிகவும் கோபம் கொண்டு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த பாகசாசன இந்திரன் உதயச்சத் தனது கையில் எடுத்து யதா எச்சமயத்தில் வஜ்ரம் வஜ்ராயத்தை பிரஜா அசுரர்கள் அனைவரும் ஹாஹா ஐயோ ஐயோ இதி இவ்வாறாக அக்ருசு ஓசை எழுப்பத் துவங்கினர். டிரான்ஸ்லேஷன். மிகவும் சக்தி வாய்ந்தவரான இந்திரன் கோபமடைந்து பலி மகாராஜாவை கொல்வதற்காக தனது வஜ்ராயுதத்தை கையில் எடுத்த போது அசுரர்கள் ஐயோ ஐயோ என்று புலம்பத் தொடங்கினார்கள். பதம் 3. வஜ்ரபாணிஸ்தம் ஆஹேதம் த்ரஸ்கிருத்ய புராஸ்திதம் மனஸ்வினம் சுசம்பன்னம் விசரந்தம் மகாமிருதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். வஜ்ரபாணி வஜ்ராயுதத்தை எப்போதும் கையில் எடுத்துச் செல்பவரான இந்திரன் தம் பலி மகாராஜனிடம் ஆக கூறினார். இதம் இவ்விதமாக திரஸ்கிருத்ய அவரை கண்டித்து புரகஸ்திதம் அவர் முன் நின்றவாறு மனஸ்வினம் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் சுசம்பன்னம் யுத்தம் செய்வதற்கான ஆயுதங்களால் நன்கு பொருத்தப்பட்டு விசரந்தம் அசையும் மகாமிருதே பெரும் போர்க்களத்தில். டிரான்ஸ்லேஷன். யுத்தத்திற்கான ஆயுதங்களால் நன்கு பொருத்தப்பட்டவராக பலி மகாராஜா நிதானமாகவும் பொறுமையுடனும் பெரும் யுத்தகளத்தில் இந்திரனின் முன்னால் சென்றார். எப்பொழுதும் தனது கரத்தில் வஜ்ராயுதத்தை வைத்திருப்பவரான தேவேந்திரன் பலி மகாராஜனை பின்வருமாறு கோபமாக பேசினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 11 தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.